வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாலி ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஷார்ட் ரிவ்யூ. வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி. நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிஸியான பிரைம் லொகேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் லேண்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த அழகான வீடு கட்டியிருக்காங்க. 3 சென்ட் இடத்துல 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால டியூப்ளெக்ஸ் மாடல்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹால்ல ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ்ல வார்ட்ரோப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். இந்த வீடு பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வாலி ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல ரிச்சான ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. லேண்ட் டைமென்ஷன் 21x60. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அழகான பால்கனி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ரொம்ப அழகான ரிச்சான பர்கோலா டிசைன் கொடுத்து இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கார் பார்க்கிங் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு மெட்டல் கேட் கொடுத்திருக்காங்க. 10x16 அளவுல பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால்க்கு அழகான ஐவரி வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ஹால். இந்த ஹாலுடைய அளவு 16x20. நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்றதுக்கான ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அழகான டிவி யூனிட் வித் பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்திருக்காங்க. லிவிங் ஹால்ல ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு செப்பரேட் பூஜா கேபினெட் கொடுத்திருக்காங்க. ரூமுடைய வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் ஹால்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிவி யூனிட்கான ப்ரொவிஷன். டிவி யூனிட் இருக்க ஏரியால பேக்ரவுண்ட்க்கு அழகான வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
நிறைய பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு டால் கேபினெட்டும் இந்த டிவி யூனிட்டோட அட்டாச்மெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சன். வாஸ்துபடி வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல டைனிங் அண்ட் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவுடைய அளவு 8x16. இந்த வீட்ல ஓப்பன் டைனிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு உடன் ஃபினிஷ் வர மாதிரி மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணிருக்காங்க. பிராண்டட் சிம்னி இந்த கிச்சன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. பாலிஷ்டு கிரானைட் யூஸ் பண்ணி கிச்சன் டேபிள் டாப் கவுண்டர் கொடுத்திருக்காங்க. ஒயிட் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன்ல மாடுலர் கிச்சன், பேஸ் கேபினெட்ஸ், வால் கேபினெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓவர் ஹெட் கேபினெட்ஸ். காம்பாக்டான டைனிங் அண்ட் கிச்சன். அடுத்து நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். பெட்ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பேசேஜ்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 10x16. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக 2 2 டோர் விண்டோஸ் இந்த ரூம்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைட் பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. 3 டோர் வார்ட்ரோப் வித் அட்டாச்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 5x8. ஐவரி வித் ஆஷ் கலர் காம்பினேஷன்ல வால்க்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்டிக் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. ஜாகுவார் பிராண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால், டைனிங், கிச்சன், ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போறோம். ஸ்கொயர் டைப் ஹேண்ட்ரைல் கொடுத்த டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ்க்கு மேட் ஃபினிஷ் கிரானைட் லே பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா லாபி வருது. லாபியோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த வீட்ல 3 பெட்ரூம்க்குமே கம்ப்ரஸ்டு டோர் கொடுத்திருக்காங்க. ரெட் சால்ல கம்ப்ரஸ்டு டோர் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பெட்ரூமுடைய அளவு 10x16. இந்த வீட்ல இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங். எல்லா ரூம்ஸ்க்குமே நல்ல அழகான கேட்சியான வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால்க்கு ஆரஞ்சு கலர் வால் பெயிண்டிங்கும் ரிமைனிங் வால்ஸ்க்கு சாண்டில் கலர் வால் பெயிண்டிங்கும் பண்ணிருக்காங்க. ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடே பாத்ரூம் வருது. இந்த பாத்ரூம் உடைய அளவு 6.5x6. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்ல எல்லா பாத்ரூம்லயுமே ஜாகுவார் பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க.
இந்த ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பிரைவேட் பால்கனியும் இருக்கு. ஒரு நார்மல் டோர் இல்லாம பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவுடைய அளவு 12க்கு 12. இந்த பால்கனி ரோட் ஃபேசிங் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனிலேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனில இருந்து பார்த்தாலே தெரியும் நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிஸியான பிரைம் லொகேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியாவுடைய ஃப்ளோருக்கும் அழகான டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்க பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்க பெட்ரூம். இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூம் உடைய அளவு 16க்கு 16. இந்த பெட்ரூம்லயும் கிளாசிக்கான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகான ரிச்சான ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ப்ளூ கலர்ல ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரூமுக்கு ப்ளூ கலர்ல வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு வால்க்கு ரிமைனிங் வால்ஸ்க்கு சாண்டல் கலர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நல்ல பெரிய சைஸ் விண்டோஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வார்ட்ரோப். 4 டோர் வார்ட்ரோப். சென்டர்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் கொடுத்து இந்த வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்கான அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூம் உடைய அளவு 10க்கு 7. வெட் ஏரியா ட்ரை ஏரியான 2 பார்ட்டிஷனா இந்த பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. நல்ல கேட்சியான கலர் காம்பினேஷன்ல காஸ்ட்லியான டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க பாத்ரூம் உடைய வால் அண்ட் ஃப்ளோருக்கு. அடுத்து நம்ம ரூஃப்டாப் ஏரியா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்க பெர்கோலா டிசைன். வீடுடைய ரிச்சான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக இந்த பெர்கோலா டிசைன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ரூஃப்டாப் ஏரியால அதாவது செகண்ட் ஃப்ளோர்ல 6க்கு 6ங்கிற அளவுல ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்திருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் போர்வெல் வாட்டருக்காக 2 செப்பரேட் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டுடைய பட்ஜெட் 98 lakhs. வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.